ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துருக்க டெஸ்டாடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ESP கேம் 32 வச்சு நம்மளுடைய ஃபேஸ் ரெகனைசேஷன் அண்டு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். இந்த ESP கேம் 32ஓடது. இப்போ வந்து நம்மளுடைய ESP கேம் 32 வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து லோ ப்ரைஸாக இருக்கிற மாதிரி நீங்களும் பை பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட அமேசான் லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போவே லோ ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் எதனா ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கேமராவும் இந்த போர்டும் வந்து தனியாக தான் தருவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா அது பிஞ்சிரும்னு சொல்லிட்டு. அந்த கேமராவோட பின்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா ஒரு 24 பின்ஸ் இருக்குது. அந்த 24 பின்னு வந்து நம்ம அந்த ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, 24 பின் ஸ்லாட்டு, அந்த 24 பின் ஸ்லாட்டில் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணணும். இன்கேஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது திருப்பி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதாவது டிஸ்கனெக்ட் ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு உடஞ்சிடுச்சுன்னா அது திருப்பியும் எதுவும் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணுறது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ஒய்ஃபை வந்து இன்பில்ட்டாக இருக்குது. நம்ம ஒய்ஃபை மூலிமா தான் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் மூலிமா பண்ணிவிட்டு அதிலே வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, சிப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு LED கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காமனான கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். 001 அப்படின்றதையும் கிரவுண்டுன்றதையும் காமனாக கிரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன். இப்போது நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து TTL கன்வெர்ட்டர் எடுத்துகிட்டு, TTL கன்வெர்ட்டர் எதுக்குன்னா TTL எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, இப்போ வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட ஆர்டினோ போர்டு இருந்துச்சுனாலும் ஓகே, நீங்கள் ஆர்டினோ போர்டு வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம TTL கன்வெர்ட்டர் யூஸ் இருக்கிறனால நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் TTL. ஓகே, இப்போ வந்து இந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. TX RX வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைக் அவுட். இது வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்மளுடைய போர்ட் எரர்லாம் வந்துச்சுன்னா ESPயில் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அந்த வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஐ பட்டன்லையும் தரேன். இப்போ வந்து கிரவுண்டும் அண்டு 5 வோல்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் TTLயில். இப்போ கிரவுண்டு வந்து 5 வோல்ட் கனெக்ட் பண்ணியாச்சு, ஒயர் ஜம்பர் ஒயரை. அதுமேட்டு ஒரு தனித்தனியாக டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக சொருகிறது கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். நீங்கள் போக போக பழகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து RX TX வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது தப்பாக கனெக்ட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் எரர் வந்துச்சு, அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து RX TX வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. என்னோடய கனெக்ஷன் வந்து கீழே வந்து ஃபோட்டோவை கொடுத்துருக்கேன். இதை பார்த்து கூட நீங்கள் கனெக்ஷன் பண்ணிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு. அண்ட் ஆர்டினோ போர்டுக்கும் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு கொடுப்பேன், அதுவும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரொசீஜர்லாம் ஒன்று தான். இந்த போர்ட் செலெக்ஷன் பண்ணுறது மட்டும் மாற்றி பண்ணணும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். 5 வோல்ட்டோட நம்ம TTL கன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கிரவுண்டோட நமக்கு TTL கன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து RX TX தான் கனெக்ட் பண்ணோம். RX TX வந்து இதில் கனெக்ட் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுபடி கனெக்ட் பண்ணுங்கள். ஆர்டினோ போர்டில் கனெக்ட் பண்ணும்போது அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிக் போட்டு அது பிக் எடுத்து நீங்கள் செக் பண்ணாலும் அதே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணணும். RXை வந்து TXலேயும் TX வந்து RXலேயும் சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து RX TXலாம் இருக்காது. இங்கே வந்து U போட்டு வந்திருக்கோம், UTX இதை மாதிரி வந்திருக்கும். அது மாதிரி போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணால் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமு.
இந்த ப்ரோக்ராமில் போர்ட் செலெக்ஷன் பண்ணணும். போர்ட் செலெக்ஷன் கொடுத்துக்கோங்க. மேலே போய்ட்டு அதில் வந்து ஓவர்னு போட்டுக்கோங்க, மாடியூல்னு போட்டுக்கோங்க, ஓவர் மாடியூல்னு போட்டுக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட் இஎஸ்பி அந்த ட்ரைவ்லாம் கனெக்ஷன் பண்ணுறது நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த ட்ரைவர்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிக்கிறேன். அங்கே ஒய்ஃபை எஸ்எஸ்ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒய்ஃபை எஸ்எஸ்ஐடியும் ஒய்ஃபை பாஸ்வேர்டும் உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒய்ஃபையில் அது வந்து கனெக்ட் ஆகும். உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் எதுனா உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆகும்போது அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெட் பட்டனு, அந்த பட்டனை ஒரு டைம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாருங்கள், ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிட்டு ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகினே இருக்குது. அப்போ தான் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகும். ஏன் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து சீரியல் மானிட்டர் கொடுக்குறங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக நடக்காது. அப்பயும் இந்த பட்டனை தான் அழுத்தி பிடிக்கணும். அப்போ அழுத்தி பிடிச்சிங்கன்னா சீரியல் மானிட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகுதா என்னென்னு கரெக்டாக காமிச்சிடும். இப்போ வந்து நான் பட்டனை அழுத்துறேன் பாருங்கள், நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து காமிச்சிடுச்சு. நம்ம வந்து எதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம், கேமராவோட ஐபி அட்ரஸும் கேமராவோட கனெக்ஷன் ஆகிருக்கா, எந்த இதில் கனெக்ஷன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பவர்டு பை ரீசெட் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாமே. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய கீழே இருக்கிறது கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்ஓன்றது வந்து எடுக்காதீங்க, ஸ்மால் சைஸில் வரும். ஹைன்றது மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராமும் உங்களுக்கு தரேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் எடுத்து போய்ட்டு இந்த இடத்துல வந்து இந்த யூஆர்எல்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய இதை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கணும். நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து நான் அந்த ஐபி அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க இடத்துல வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல, மேலே இருக்கிறது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோடில் ரைட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரன் இன் இன்ட்ராக்டிவ் விண்டோன்னு இருக்கும். அப்புறமேட்டு ரன் கரண்ட் ஃபைல் இன்ட்ராக்டிவ் விண்டோன்னு இருக்கும். அதை வந்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு பாப்பப் ஆன் ஆகும். அதில் வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து டிடெக்ஷன் ஆகும். பாருங்கள், பர்சனாக டிடெக்ட் ஆகுது. ஒரு டைம் கேட்டுன்னு டிடெக்ட் ஆகும். ஒரு டைம் அது வந்து மிஷின் லேர்னிங் மூலிமா பண்ணியிருக்கனால இந்த ஆப்ஜெக்ட்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லினால பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆன்லைன் கிளாஸு அண்ட் எதனா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எதனா வேணும்னா அதுவும் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வேணுனாலும் அதுவும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு மினி ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுவும் பண்ணித்தரோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க ஏதோ ப்ராஜெக்ட் ஏதோ ட்ரை பண்ணட்டும். அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்லா டெக் தமிழ் 7 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும். அதை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.